ஐ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண தேட்டரில் இருக்கோம். நார்மலாக எவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த இடத்துல. தேட்டருக்கு ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஏதோ சென்சார்ன்றாங்க அதுன்றாங்க. இந்த முகத்தை பாருங்க. இந்த சிரிப்பை நம்ம எப்போ பார்க்க போகிறோன்ட்டு நாங்களே வேதனையில் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அதை கூட காட்டாமல் படத்தை நிறுத்தி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நியாயமே இல்லை. இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை பற்றி நம்ம மக்கள்கிட்ட கேட்போம். வாங்க. ரிலீஸ் ஆயிடுச்சா? இது என்ன ஏமாற்றமா இருக்கு? இல்லை, இந்த நியூஸ் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அந்த இது இப்போ வந்திருக்கு லேட்டஸ்ட் நியூஸ். நீங்களே சொல்லுங்க என்னன்னு. இல்லை, அதான் இன்னைக்கு வந்து சென்சார் இப்போ விட்டாங்களா? யூஎஸ் சான்றிதழ் கொடுங்க சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ் உடனடியாக வழங்க சொல்லி இதில் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இது எங்களுக்கு ஒரு வெற்றி தான். இதை தொடர்ந்து நாளைக்கே கூட படம் வெளியாகலாம். இன்றைக்கி அதுக்கான முடிவு தெரியலாம். அதனால் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். படம் எல்லாருக்கும் மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாம் பார்க்கலாம். இப்போ இவர் படத்துக்கு மட்டும்தான் இந்த மாரி பண்ணுறாங்க. பராசக்தி தான் கூட வருது. சும்மா பேருக்குன்னு இது பண்ணுறாங்க. அதை பற்றி இல்லை. இல்லை, அதே ஒரு தளபதிக்கு ஒரு அடையாளம் தான். பிரச்சனை நடந்தால் தான் தளபதி படம்ன்ற மாதிரி ஒரு வழக்கமாக ஆகிப்போச்சு இந்த விஷயம். அதனால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது ஒரு வெற்றி அடைய படம். கண்டிப்பா இந்த தீர்ப்பு எல்லாருமே ஒரு எதிர்பார்த்த தீர்ப்பு தான். கண்டிப்பா நம்மளுக்கு சாதகமாக தான் வரும்ன்றது எல்லாருக்குமே எல்லா ரசிகர்களுக்குமே தெரியும். அது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம்தான். இது இல்லாமல் இப்போ இதுக்கப்புறம் எல்லாருமே தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். படம் என்னைக்குன்றது படத்து சார்பு அவங்க சைட்லேருந்து சொல்லணும். இன்னும் அது நாளைக்கா இல்லை திங்கக்கிழமையான்றது அவங்க சொல்லணும். எங்களுக்கு அது முக்கியம் இல்லை. எங்களுக்கு தீர்ப்பு வந்துதா, அது பெரிய விஷயம். படம் ஒரு என்னைக்கு விட்டாலும் எங்களுக்கு லாஸ்ட் படம் தளபதியோட லாஸ்ட் படம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். உங்களுக்கே தெரியும், சின்ன குழந்தைலேருந்து பேனர் வச்சு தளபதி அழகு பார்த்து அவர் அரசியல் வருவார்லாம் நம்ம வைக்கல. ஆனால் இன்னைக்கு அரசியல் வந்துட்டார். இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கோயிலேருந்து ஒரு சாமி நம்ம கூட வெளியே வருதுன்னும் போது நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும். அதனால் நாங்கள் அது ஒரு கஷ்டமாக இல்லாமல் ஒரு இஷ்டப்பட்டு சரி தளபதியாக அவரே விருப்பப்பட்டு வராரு வெளியே. அதனால் நாங்கள் அந்த பேனர் கூட அவருக்காக தான் நிறுத்தி வச்சிருக்கிறோம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. முடிவு இடத்துல நீங்க கூட வைப்பீங்க. கண்டிப்பா அவருக்காக மட்டும்தான். எங்க தளபதி தான் எங்களுக்கு சினிமாவை விட்டு தள்ளுறாரு. இப்போ அவருக்காக நீங்க எல்லாமே அவருக்காக நாங்க எப்படி சொல்றது, அவரு எங்கள்கிட்ட ஒரே சொன்னது என்னன்னா, மெயினா ஒரு விஷயம் சொன்னாரு. நீங்க ஒரு இடத்துல போய் நல்ல பேர் எடுக்கணும்னாலும் பரவாயில்ல, கெட்ட பேர் எடுக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது நாங்க கண்டிப்பா கடைப்பிடிக்கிறோம். நம்மளால நல்ல பேர் எடுக்க முடியலாலும் பரவாயில்ல, கெட்ட பேர் எடுக்காதீங்க அப்படின்னு இருக்காரு. அதனால அதை ஃபாலோ பண்றோம். தளபதி ஒரு வார்த்தை சொன்னாரு. எங்களை நம்பி தாங்க வராரு அவரு. நாங்க தாங்க அவரு தான் நாங்க. எங்க சாமியை நாங்க எப்பவுமே கூடயே இருப்போம். சரிங்களா? இந்த படத்தை நாங்க தீபாவளியை விட கொண்டாடுவோம். பொங்கல் இல்லை, இது தீபாவளி எங்களுக்கு. இன்னைக்கு இந்த தீர்ப்பை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே எப்படி சொல்றது, ஒரு எமோஷனலாக ரொம்ப டச் ஆகிருக்கோம் நாங்கள் தளபதி கூட ஒரு குடும்பமாக. அதனால் எங்களால் இந்த வார்த்தையே சொல்ல முடியாது. எப்போவுமே நாங்கள் தளபதி கூட தான் நிற்போம். எந்த சூழ்நிலையிலும் சரி, அவர் எங்கே இருந்தாலும் அவர் பக்கம் மட்டும்தான் இருப்போம். தேங்க்யூ. படம் எதிர்பார்ப்பா வந்தீங்க, படம் இல்லை. இன்னைக்கு ரிலீஸ் ஆனதால தான் வந்தேன். ரொம்ப அவளோட வந்தேன். படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகலை. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது. அரசூர். ஆமாம் ஆமாம். படம் ரிலீஸ் ஆகலை. இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய தேதி இன்னைக்கு 9ஆம் தேதி தான் படம் ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. அதனால படம் பார்க்க வந்தேன். ரிலீஸ் ஆகலை. ஆனால் கூடி சீக்கிரமே படம் வரணும். வந்து மக்களுக்கு மத்தியில் நல்லா ஒரு வரவேற்பா இருக்கணும். ஆமாம் ஆமாம். அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைசி படம், இதுக்கு இவ்வளோ தடைகள் வருது. அது எந்த தடையாக இருந்தாலும் அது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் மறுபடியும் படம் வரணும்.